அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? டெல்டா வானிலை அறிக்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பில் பட்டன் கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் வந்து சேரும். ஆமாங்க, வாங்க பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் நள்ளிரவிலிருந்து அதிகாலை வரை கொட்டிய மழை காலையில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்த நிலையில் மீண்டும் மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது. ஆக கடலோர மாவட்டத்தின் மழை விலகவில்லை, மீண்டும் தொடங்கி தொடரும். நாளை காலை வரை மழை இருக்கிறது. மிக கன மழைப்பிடிப்பு டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் பகுதி உட்பட. வெயில் லேசாக காட்டினாலும் அந்த இடுக்கிலிருந்து இடையில் இருக்கக்கூடிய மேக இடைவெளியிலிருந்து அந்த வெயில் வரும். ஆனால் அது மீண்டும் 10-11 மணிக்கெல்லாம் மழை தொடங்கி இருக்கும். மதியத்திலிருந்து மழைப்பிடிப்பு மீண்டும் டெல்டா மாவட்டத்தில் தீவிரமடையும். டெல்டா மட்டுமல்ல, திருவள்ளூரில் இருந்து டெல்டா மாவட்டம் வரைக்கும் உள்ள டெல்டா வடகடலோர மாவட்டங்களில் தீவிரமடையும் மீண்டும் மழை மதியத்திலிருந்து. மேலும் எங்கெல்லாம் தீவிரமடைய போகிறதுன்னு பார்ப்போம். இது மன்னார் வளைகுடாவில் இருக்கக்கூடிய அந்த நீரோட்டத்தை பிடிக்கும் பொழுது என்ஜின் நல்லா பிக்கப் ஆகி ஸ்டார்ட் ஆகும் பொழுது கிழக்கு காற்று வடகிழக்கு காற்றை நன்றாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஏற்றும். அது நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை, கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்டம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளில் போய் மோத செய்யும். அங்கே போய் காற்று தடுக்கப்பட்டு திசை அப்படியே எதிர்த்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் காற்று குவிதலை ஏற்படுத்தி தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே மழைப்பொழிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும் கூடுதல் மழைப்பொழிவு தான் தெரிகிறதே தவிர மழை விலகவில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக தற்பொழுது டெல்டாவில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அளவாக பெய்து கொண்டிருந்தாலும் இன்னும் அங்கே தொடக்கமும் தீவிரமும் இனிமேல் தான் நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.